அட்வைஸ் கொடுக்குற எபிசோட்ன உடனே எல்லோரும் தெரிஞ்சு ஓடிடுவீங்கன்னு நினச்சேன். பார்த்தா பரவாயில்ல சொல்லுங்கள், எங்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. சரி, அப்போ அந்த டார்ச்சரை அந்த ஃப்ளோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோன்னு இந்த எபிசோடும் அதே ரகம்தான். இன்றைய டாபிக் கார்ப்பரேட் வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறலாம். கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் டக்குன்னு ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே போயிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? அதை விளக்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஒரு கார்ப்பரேட்டுக்கு வேலை பார்க்குறதுல நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், நாம் அந்த கம்பெனிக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். நாம் பண்ணுற அந்த சர்வீஸ்க்கு அந்த கம்பெனி நமக்கு சம்பளங்கிற பேரில் பணம் கொடுக்குது. அதுக்கு மேலே நமக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த சர்வீஸ் தேவைப்படுற வரைக்கும் நாம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அதுக்கு காசையும் வாங்கிக்கணும். எப்போ அவங்களுக்கு அந்த சர்வீஸ் தேவைப்படலையோ அவங்க நம்மளை போக சொல்லலாம். அதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணலை. கார்ப்பரேட்ஸோட ஒரே நோக்கம் லாபம். நம்ம சர்வீஸ்னால அவங்களுக்கு லாபம் இல்லைன்னா நம்மளை வேலைக்கு வச்சுருக்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லை. எப்போ வேணால் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பர்சனல், பியூர்லி பிஸ்னஸ். அதனால் நாமளும் அதை ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கணும். காசுக்கு சர்வீஸ் பண்ணுற பிஸ்னஸ். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நமக்கு ஜாப் செக்யூரிட்டி வேணாமா? நல்ல கேள்வி. யாருக்கு ஜாப் செக்யூரிட்டி வேணும்? என் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த கம்பெனியை தவிர வேறு எங்கேயும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஜாப் செக்யூரிட்டி வேணும். எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் என்னால் எங்கே வேணால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி தேவையா? கண்டிப்பாக இல்லை. அந்த தன்னம்பிக்கை நமக்கு இல்லைன்னா நம்ம கரியரில் நம்ம வளர்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கரியரில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்கிறதுக்கு முதல் தேவை தன்னம்பிக்கை. அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்? நம்ம ஏர்லி 20s நாம் சேர்கிற முதல் வேலையிலேருந்து அதை எப்படி படிப்படியாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கார்ப்பரேட் உலகத்தில் நமக்கு இருக்கிற முதல் தடை நம்ம கூச்ச சுபாவம். நம்மள முக்கால்வாசி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா நாம் வளர்ந்த சூழல் அப்படி. ஸ்கூல்லையே வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்டிருந்துருக்க மாட்டோம். அப்படியே ஏதாவது கேட்டிருந்தா கூட அதிக பிரசங்கி, ஆர்வக்கோளாறு அப்படின்னு நம்மளை தட்டி உட்கார வச்சுருப்பாங்க. அப்படி வளர்ந்த நமக்கு கார்ப்பரேட் உலகத்துக்குள்ளே வரும்போது டக்குன்னு நம்மளால் மாற முடியாது. சின்ன வயசில் இருந்த அந்த பயங்கலந்த பவ்யம் இங்கேயும் இருக்கும். முதல்ல அதை விட்டு தள்ளணும். கூச்சமே படாமல் தைரியமாக கேள்விகள் கேளுங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை முட்டாள் நினச்சிப்பாங்களோ அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே கூடாது. யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபோக்கஸ் நாம் பண்ணுற வேலையை சுற்றி இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறதுல இருக்கணும். அடுத்த தடை இங்கிலீஷ். எனக்கு சரியாக இங்கிலீஷ் பேச வராதே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பேச வேண்டிய இடத்துல கூட பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க. இங்கிலீஷ் நம்ம தாய்மொழி இல்லை. அதனால் நம்ம இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் அது நமக்கு நேச்சுரலாக வரணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறாங்களே, நம்மளால் மட்டும் பேச முடியலையேன்னு தாழ்வு மனப்பான்மை மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது. ஏன்னா அது வெறும் ஸ்கில். எப்போ வேணால் அதை நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது தமிழுக்கு மட்டும் இல்லை, இங்கிலீஷ்க்கும் பொருந்தும். பேச பேச தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பெட்டர் ஆகும். நம்ம பேசுகிறத அவாய்ட் பண்ணால் அது பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கிராமட்டிக்கலாக தப்பாக இருந்தாலும் கூச்சமே படாமல் இங்கிலீஷில் பேசுங்க. கம்யூனிகேஷனில் என்ன முக்கியம்னா, நாம் என்ன சொல்கிறோன்னு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியணும். அப்போது தான் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். கிராமர் முக்கியம் இல்லை. நான் ஸ்டைலிஷாக அமெரிக்கன் இங்கிலீஷில் நிறைய ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பேசலாம். ஆனால் அது கேட்குறவங்களுக்கு புரியலன்னு வைங்க, அந்த கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். நான் பேசுனதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு கூச்சமே படாதீங்க. தப்பாக இருந்தாலும் தைரியமாக பேசுங்க. அதுவும் இப்போ ஈஸியாக யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஸ்போக்கன் இங்கிலீஷை வேகமாக டெவலப் பண்ணிக்கலாம். 6 மாதம் கூட ஆகாது. பெர்ஃபெக்டாக இங்கிலீஷில் கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். அப்புறம் ஒரு வேலைக்கு சேரும்போது பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, அதிக சம்பளம், குறைவான சம்பளம் அப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க. அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, எந்த வேலையில் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா 20s நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் எவ்வளோ ப்ராடாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ப்ராடாக கற்றுக்கிறதுல தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ் கம்பெனியில் வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் ஸ்டார்ட் அப்ஸில் தான் கிடைக்கிது அப்படின்னா தைரியமாக போய் சேருங்க. அங்கே நாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும். அடுத்து ஒரு கம்பெனியில் நாம் வளர்கிறதுக்கு
நமக்கும் நம்ம மேனேஜருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் மேனேஜர் கூட ஒன் ஆன் ஒன் மீட் பண்ணுங்க. நல்ல மேனேஜர்னா அவங்களே அதை ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணலைனாலும் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணுங்கள். வீக்லி ஒன் ஆன் ஒன் மீட்டிங் ரொம்ப முக்கியம். நாம் எதில் ஒர்க் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு எல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஒன் ஆன் ஒன் மீட்டிங்கை உங்கள் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற எல்லா வேலை, மீட் பண்ணின சேலஞ்ச், அதை ஹேண்டில் பண்ண விதம்னு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த 30 நிமிஷத்தில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு தெரிய வரும். இல்லைனா அவங்க பார்வைக்கு நீங்களும் இன்னொரு எம்ப்ளாயாக தான் இருப்பீங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. இந்த ஒன் ஆன் ஒன் மீட்டிங்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது நீங்கள் பேச வேண்டிய பாயிண்ட்ஸை ஒவ்வொரு வாரமும் தனி நோட்ஸாக வச்சுருங்க. வருஷ கடைசியில் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்கு ரெடி ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்போ நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் நோட்ஸாக வச்சுக்கலன்னா அந்த ஹோல் வருஷமும் நாம் என்ன பண்ணோன்னு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் உங்கள் மேனேஜர் கூட சரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க. சர்ப்ரைஸே இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கூச்சமே படாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கிளியராக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு மாதிரி. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. அங்கே அசம்ஷனே இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஸ்கெடியூலும் அவங்களுக்கு நல்லா தெரியணும். நீங்கள் எங்கே இருப்பீங்களோன்னு அவங்க கெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. 8 to 5 உங்கள் நார்மல் ஸ்கெடியூல்னா அந்த ஸ்கெடியூலில் எந்த மாற்றம் இருந்தாலும் உங்கள் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க அதை எதிர்பார்க்கலனாலும் அது செய்கிறது நல்லது. அதுதான் ப்ரொஃபஷ்னல். அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ். இப்போ உங்கள் மேனேஜர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். எப்போவுமே அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த டாஸ்கோட ஸ்டேட்டஸை அவங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். டாஸ்கோட கிரிட்டிகாலிட்டியை பொறுத்து ஒவ்வொரு மணி நேரத்திலிருந்து ஒரு நாளுக்கு ஒரு தடவை வரை ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். நமக்கு அது சாதாரண விஷயமாக தெரியும். ஆனால் அதை மேனேஜர்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை சேஸ் பண்ண வேண்டிய நேரம் அவங்களுக்கு மிச்சம். மேலிடத்துலேருந்து ஏதாவது கேள்வி வந்தால் கூட அவங்கக்கிட்ட பதில் ரெடியாக இருக்கும். ஸோ மேனேஜர்ஸ்க்கு எப்படி இருக்கணும்னா, இவங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தோன்னா நாம் அவங்கள துரத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே அதுக்கான ஸ்டேட்டஸை நமக்கு அப்பப்போ கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்மளை நம்பணும். அந்த நம்பிக்கை நம்ம மேலே இருந்தால் தான் நமக்கு இன்னும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அடுத்த லெவலுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள் மேனேஜர் உங்ககிட்ட வந்து அந்த வேலை என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அது பெரிய ரெட் ஃப்ளாக். உடனே நீங்கள் உஷாராகிக்கணும். இன்னொரு தடவை அதை நடக்க விடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் உங்கள் மேனேஜரை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தால் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு க்ளோஸாக பாருங்கள். அதிலிருந்து கற்றுக்கோங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வந்தால் நமக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். அது நம்மளை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தயார் பண்ணும். முக்கியமாக அவங்க டெசிஷன் மேக்கிங் ஸ்டைலை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நாம் சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு வளரணுன்னா மற்ற மக்கள்கிட்ட இருந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் தான். அதனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஆரம்பத்துலேருந்தே டெவலப் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் உங்கள் மேனேஜர்கிட்ட அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, எந்த நாலேஜ் ஆர் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாலேஜ் படித்து தெரிஞ்சுக்கலாம், ஆனால் ஸ்கில்ஸ் ப்ராக்டிக்கலாக செய்கிறது மூலமாக தான் வரும். அதனால் அடுத்த லெவலுக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. அதுவாக வராட்டியும் அந்த வாய்ப்பை கேட்டு வாங்குங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா, கொஞ்ச நாள்லையே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ப்ரொமோஷன் உங்களை தேடி வரும். அதுவாக உங்களை தேடி வரலனாலும் நீங்களே தைரியமாக ப்ரொமோஷனை கேட்கலாம். இப்படி அடுத்த லெவலில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ப்ரொமோஷனை கேட்கணும். நான் 3 வருஷமாக இதே லெவலில் இருக்கிறேன், அதனால ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. அது தவறான எதிர்பார்ப்பு. அடுத்து நம்ம மேனேஜர் பற்றி நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்டேயோ அல்லது நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்டேயோ எப்போவுமே தப்பாக பேசக்கூடாது. நம்ம மேனேஜர் கூட நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அந்த வேறுபாட்டை மேனேஜர்கிட்ட தெரியப்படுத்தலாம். ஆனால் வெளியே எப்போவுமே நம்ம மேனேஜருக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும். மேனேஜரோட பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டீம் மெம்பரை டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்களா, அல்லது முதுகுக்கு பின்னால் போய் பேசுகிற ஆளை டெவலப் பண்ணணும்னு நினைப்பாங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஐடியல் மேனேஜர். ஆனால் எங்கள் மேனேஜர் ஒன்றுத்துக்கும் உதவாத ஆள், அவங்கக்கிட்டேருந்து உருப்படியாக எதையும் கற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் உடனே அடுத்த வேலையை தேட ஆரம்பிக்கணும். மக்கள் மோசமான கம்பெனியை விட்டு போக மாட்டாங்க, ஆனால் மோசமான மேனேஜர்ஸை தான் விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது 100க்கு 100 உண்மை. ஒரு மோசமான மேனேஜருக்கு கீழே வேலை பார்க்கவே கூடாது. ஒன்று கம்பெனிக்குள்ளே இருக்கிற வேறு மேனேஜருக்கு கீழே மூவ் பண்ண பாருங்கள், இல்லை கம்பெனியவே மாற்றுங்க. அடுத்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல பக்கா ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதுக்கு சில பிஹேவியரல் சேஞ்சஸ் முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள் தான்,
ஆனால் அதெல்லாம் நம்ம கெரியரோட சக்ஸஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதை நம்ம விளக்கமாக அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.